இந்தியாவில் இதுவரை எத்தனை நிறுவனங்களுக்கு நவரத்னா அந்தஸ்து வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் 26 நிறுவனங்களுக்கு. ஸோ ஏற்கனவே ஒரு 24 நிறுவனங்களுக்கு இந்த நவரத்னா அந்தஸ்து வழங்கப்பட்டிருந்தது. இப்போ கூடுதலாக 2 நிறுவனங்களுக்கு இந்த நவரத்னா அந்தஸ்து வழங்கியிருக்காங்க. ஸோ அதன்படி நம்ம நாட்டில் மொத்தமாக பார்த்தீங்கன்னா 26 நிறுவனங்களுக்கு நவரத்னா அந்தஸ்தானது வழங்கப்பட்டிருக்கு. ஸோ இப்போ ரீசெண்டாக 2 நிறுவனங்களுக்கு இந்த நவரத்னா அந்தஸ்து வழங்கியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? அது ரெண்டும் என்ன அப்படின்னா, இந்திய ரயில்வே உடைய பொதுத்துறை நிறுவனங்களான 2 நிறுவனங்கள். ஒன்று ஐஆர்சிடிசி, இன்னொன்று ஐஎஃப்ஆர்சி. அதாவது ஐஆர்சிடிசி அப்படின்னா இந்திய ரயில்வே உணவு வழங்கல் மற்றும் சுற்றுலா நிறுவனம். ஐஎஃப்ஆர்சி அப்படின்னா இந்திய ரயில்வே நிதி நிறுவனம். இந்த ரெண்டுக்கும் தான் இப்போ நவரத்னா அந்தஸ்தானது மத்திய அரசினால வழங்கப்பட்டிருக்கு. ரெண்டுமே இந்திய ரயில்வே உடைய பொதுத்துறை நிறுவனங்கள். ஸோ மத்திய அரசுடைய பொதுத்துறை நிறுவனங்களுக்கு தான் இந்த நவரத்னா அந்தஸ்தானது வழங்கப்படுது. இப்போ இந்திய ரயில்வே உடைய பொதுத்துறை நிறுவனங்களான ஐஆர்சிடிசி மற்றும் ஐஎஃப்ஆர்சி 2 நிறுவனங்களுக்கு வழங்கியிருக்காங்க. ஸோ இந்த நவரத்னா அந்தஸ்து எந்த நிறுவனங்களுக்கு வழங்குறாங்க அப்படின்னா, நிதியிலையும் சரி வணிக சந்தையிலையும் சரி சிறப்பாக செயல்படக்கூடிய மத்திய பொதுத்துறை நிறுவனங்களுக்கு தான் இந்த நவரத்னா அந்தஸ்து வழங்குறாங்க. இப்போ நவரத்னா அந்தஸ்து வழங்குறதுனால என்ன லாபம், என்ன இந்த அந்தஸ்து கொடுக்கறதுனால என்ன லாபம் அந்த நிறுவனங்களுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மத்திய அரசுடைய ஒப்புதல் இல்லாமையே 6000 கோடி வரைக்கும் ஒரு திட்டத்தின் கீழ் இந்த நிறுவனங்கள் முதலீடு செய்ய முடியும். மத்திய அரசுடைய ஒப்புதல் தேவையில்லை. அதுக்கு நவரத்னா அந்தஸ்து ஒரு நிறுவனத்துக்கு வழங்கியிருக்காங்கன்னா 1000 கோடி ரூபாய் வரைக்கும் மத்திய அரசுடைய ஒப்புதல் இல்லாம ஒரு திட்டத்துல இந்த நிறுவனங்கள் முதலீடு செய்ய முடியும். ஸோ அதான். ஸோ நம்ம நாட்டில் பாத்தீங்கன்னா இப்போ நவரத்னா பொதுத்துறை நிறுவனங்களோட எண்ணிக்கை அப்படிங்கிறது 26ஆக அதிகரிச்சிருக்கு.